கர்த்தருக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 8:17 நாம் பார்க்குறோம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு நோக்கம், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய நோய்களை நம்முடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார். சிலுவையிலே அவர் தொங்கினார். எப்படி? நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பலவீனமானார். அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து நம்மை பலசாலியாய் மாற்றினார். நம்முடைய நோய்களை சுமக்கும்படியாக அவர் தம்முடைய சரீரத்திலே காயங்களை, தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகள் மூலமாய் நாம் நோயிலிருந்து விடுதலையாகிறோம். ஆகவே இதற்காகவே அவர் சிலுவை பூமிக்கு வந்து சிலுவை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை கேட்கிற உங்கள் எல்லாருடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து முடித்தார். நாம் சுகமாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். முக்கியமானது தான், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து முடித்தார். ஆகவே அவருடைய பலன், அவருடைய சுகம் நமக்குள் வந்துவிட்டது. நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பலனையும் சுகத்தை நமக்கு கொடுத்து விட்டார், மாற்றி விட்டார். நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், பலனாக இருக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் என்றென்றைக்கும் சுகமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய் என்றென்றைக்கும் வாழுவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். God bless you.